தயிர் அப்படிங்கிறது நம்மளோட ஜீன்லேயே கலந்துருக்கிறதால இதை வந்து ஒரு சாதாரண ஒரு குழம்பு ரசம் போல் இதுவும் ஒரு உணவு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, இதனுடைய மருத்துவத்தை தெரிஞ்சுக்கும் போது ஒவ்வொரு ஸ்பூனும் உங்களுக்கு ஒரு விலை மதிக்க முடியாத மருந்தாக உங்களுக்கு தோணும். அப்போ என்னென்னா, இந்த பாலை வந்து அதில் கொஞ்சமாக தயிர் போட்டு அதை நொதிக்க வச்சு அதை புளிக்க வச்சு அதை ப்ரோபயாட்டிக் ஆக வச்சு அந்த நல்ல பாக்டீரியாஸை உருவாக்கம் பண்ணி அப்போ தான் தயிருங்கிற பேரை கொடுக்குது. இந்த தயிர் சாப்பிடும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய அத்தனை நச்சு கழிவுகளை வெளியேற்றுது. அப்போ உங்களுக்கு ஒரு குடலில் வந்து புண்ணு இருக்கலாம், இல்லை உங்களுக்கு செரிமானம் ஆகாமல் இருக்கலாம். குழந்தைகள் எவ்வளவு தான் சாப்பிட்டாலும் அதுங்க வந்து சவள பிள்ளைகளாகவே இருக்கும். இதுபோல் எண்ணற்ற பிரச்சனைகளால் சிலருக்கு வந்து உடம்பு அரிப்பு இருக்கும், காரணம் தெரியாது. கண்டிப்பாக இதிலிருந்து வந்த அந்த பாக்டீரியாஸ் அவ்வளவு ஒரு மருத்துவ பண்புகளை கொண்டது. இப்போ இதை நம்ம எப்படி உரக்குத்தி அந்த தயிரை எடுக்கிறதுங்கிறது பதிவு. ஆனாலும் அது ஒரு நிமிஷத்து பதிவு தான். நம்ம தயிரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இதில் முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தயிரை நீங்கள் சாப்பிடும் பொழுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்காதீங்க. அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. அந்த குடலில் இருக்க அவ்வளவு கிருமிகளை, அதை அந்த நச்சுக்களை, அந்த அந்த நொதிச்ச அந்த புளிச்ச பாக்டீரியாஸ் அதை எடுத்து வெளியே தள்ளுறதுக்கு கண்டிப்பாக அரை மணி நேரம் விட்டு பாருங்கள். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு, அதாவது நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அவங்களுக்கு இதாக இருக்கும் அதாக இருக்கும் அப்படின்னு ஒரு என்னன்னே தெரியாமலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வியாதிகளுக்கு கூட இந்த தயிர் அற்புத மருந்தாக இருக்குது. இந்த தயிரை ஒரு சிலர் நாம் தயிராக புறப்படும்போது அது வந்து கோந்து போல் உழுவுறது, இது போல் தயிர் வந்து எடுத்து வச்சோன்னா அப்படியே நல்லா வந்து உழுவணும். அதை கோந்து போல் எண்ணெய் போல் இருக்கக்கூடாது. அப்போ ஊற்றுறதுலையுமே ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம உங்களுக்கு ஈஸியாக, அதாவது வெதருக்கு தகுந்தது போல் ஊற்றணும். இப்போ நம்ம பாலை வந்து காய்ச்சிக்கலாம். முதல்ல அடுப்பில் வச்சு காய்ச்சக்கூடாது. பாலை வெறும் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, அதே தப்பு. நம்ம தனியாக பாலை போட்டுக்கிறோம். இப்போ இது வந்து விண்டர் சீசனுக்கான நான் காய்ச்சிற முறையை சொல்கிறேன். காய்ச்சறது எந்த சீசன்னாலும் நம்ம ஒரே மாதிரி இப்படி ஒரு முறை பொங்கணுன்னு எடுத்துக்கிறோம். எது நமக்கு எவ்வளவு தேவையோ குளிர்காலத்தில் இது பண்ணுறதை நான் சொல்கிறேன். எல்லாமே ஒரே சிஸ்டம் தான். இப்போ நம்ம தேவையான அளவை டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிறோம். கை தொட முடியல. இப்போ ஒரு 4 நிமிஷம் விடும் பொழுது தொட்டு பார்க்குறோம். நல்லா பொறுக்கிற சூடு இருக்குது. அதாவது தொட முடியாமல் இல்லை, அப்படி அழுத்தி கைகளில் பிடிச்சோம்னா, நீங்கள் நிறைய ஊற்றினாலும் ஒரு குண்டானில் இப்படி பிடிக்கிறீங்க, நல்லா பிடிக்க முடியுது. ஆனால் சூடாக இருக்குது. இதுதான் இந்த விண்டருக்கான தயிர் குத்துறது. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கிறோம். எப்பயுமே குளிர்காலங்களில் கொஞ்சம் நிறைய தயிர் போடணும். அந்த தயிரை கடைஞ்சி விட்டு இது போல் போட்டுக்கிறோம். பால் போல் இருக்குது பார்த்திங்களா, கெட்டி பால் போல். தயிராக போடாமல் அதை கடைஞ்சி அப்படி போட்டுக்கிறோம். இப்போ இந்த பாலை இழுத்து விடுறோம். இதில் உங்களுக்கு புரிஞ்சது நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது நேரடி உரக்குத்துற டப்பாவில் நம்ம பாலை சேர்க்கலை, அப்புறம் தயிரை போட்டெல்லாம் கலக்கலை. இதே சிஸ்டத்தில் நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்லா இழுத்து விடணும். தேவையான கப்பு வச்சுக்கோங்க. டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா இதே வந்து உங்களுக்கு சம்மர் டயத்தில் இதே சிஸ்டம் தான். நீங்கள் அந்த தயிரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்க, ஜூட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்க, அவ்வளவு தான். இதை 8 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். பாருங்கள் எப்படி நுரைச்சி எவ்வளோ ஒரு அப்படி சாப்பிடணுன்னு தோணுது பாருங்கள். இப்படி இருக்கணும், அசையாமல் ஆடாமல் தயிர் இப்படி இருக்கும். 8 மணி நேரத்தில் பாருங்கள் கேக் போல் வருது பாருங்கள். நான் ஒரே முறை தான் பொங்க வச்சேன். இப்போ 2-3 தடவை கூட நான் பாலை பொங்க வைக்கல. கரெக்டாக 8 மணி நேரத்தில் இது போல். அதாவது விண்டர் சீசனாக இருந்தால் கொஞ்சம் ஜூடு அதிகமாக இருக்கணும், பால் கொஞ்சம் உரக்குத்துற தயிர் அதிகமாக இருக்கணும். சம்மர் சீசனாக இருந்தால் பால் கொஞ்சம் நல்லாவே ஆறி இருக்கணும், தயிரும் கம்மியாக விடணும். ரெண்டுமே 8 மணி நேரம் புளிச்சு வரும் பொழுது தான் நல்ல ப்ரோபயாட்டிக் ஆகி நல்ல பாக்டீரியாஸ் உருவாகும். இப்போ இனிமேல் உங்கள் வீட்டில் கோந்து போல் ஒழுகிறது போலெல்லாம் வராது. இதே போல் அருமையான தயிர் உங்கள் வீட்லேயும் இருக்கும். குழந்தைகள்லாம் இப்படி இருக்கும்போது தான் நல்லா பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அது மணமாகவும் ருசியாகவுமே இருக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.